ஒரு பெண்ணுக்கு பெண் பண்ணலாங்க, அதுவே அசிங்கம். பட் கணவனே வந்து வெறுப்பேற்றணும்னு பண்ணுறது வந்து இந்த ஜெயம் ரவி பண்ணி ஆரம்பிச்சு விட்ட விஷயம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. நட்பாக கூட இருக்கலாமே, நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பாக கூட இருக்கலாமே, உண்மையான நட்பு. இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த நண்பன் வந்து தப்பாக நம்மளை நினைக்கிறாங்க, நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னால், பொது வெளியில் நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது, வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். வேணாம், உன் வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது, எதுக்கு நீ தனியாக வாப்பா, நான் தனியாக வரேன் அப்படி சொல்கிறது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படி தானே இருக்கணும். இவ்வளோ கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாதா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கே, இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா அந்த அம்மாவுக்கு? ஸோ அப்போ தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா அங்கே என்னவோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் மனைவியை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் உடந்தையா? ஒரு பெண்ணுக்கு பெண் பண்ணலாங்க, அதுவே அசிங்கம். பட் கணவனே வந்து வெறுப்பேற்றணும்னு பண்ணுறது வந்து இந்த ஜெயம் ரவி பண்ணி ஆரம்பிச்சு விட்ட விஷயம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு.